அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொடர்ச்சியான வரலாறு இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமைரை பார்த்து கேட்குறாங்க, உமைரே நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது உமைர் சொல்கிறாங்க, இந்த கைதிகளை எல்லாம் நான் பார்க்குறக்காக தான் வந்தேன், இவங்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் இவங்கள்ட்ட நீங்கள் நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, உன்னோட கழுத்தில் என்ன வாள் எதுக்கு தொங்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த உமைர் சொல்கிறாங்க, இது வாளா, இந்த வாள் நாசமாகட்டும், இந்த வாள் எனக்கு எந்த ஒரு யோசும் இல்லை, எந்த ஒரு பலனுமே அளிக்காத ஒரு வாள் அப்படின்னு சொல்லிட்டு உமைர் சொல்கிறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம், நீ உண்மையை சொல்லு, நீ சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் சௌஃபானும் கௌபாக்காரிகளாக உட்காந்துட்டு பத்ரில் கொல்லப்பட்ட குறைசிகளை பற்றி பேசுனீங்களா இல்லையா? என் மேலே எந்த ஒரு கடனும் என் மேலே எந்த ஒரு பொறுப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நானே முகமதை கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அதனால தான் உன்னோட கடனையும் உன்னோட வீட்டு பொறுப்பையும் சஃபான் ஏற்றுக்கொண்டாரு. அதனால் என்னை கொலை செய்கிறக்காக தானே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் அல்லாஹ் ஒரு தடையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே உமைர் நிச்சயமாக அல்லாஹ்வோட தூதர் என்று நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், வானத்தில் எந்த ஒரு செய்தி வந்தாலுமே நீங்கள் அதை எங்கள்கிட்ட சொல்லும்போது நாங்கள் உங்களை பொய்யர் அப்படின்னு தானே சொன்னோம். ஆனால் இந்த திட்டம் போடும்போது என்னையும் சஃபானையும் தவிர வேறு யாருமே இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அறிவிச்சிருக்கான், என்னைய இஸ்லாமிய பக்கம் நேர்வழியை காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க சட்டங்களையும் குரானையும் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கைதிகளையும் விடுதலை செய்கிறாங்க.